கைடன்ஸ். ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எந்த துறையெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிறத உயர்கல்வி வழிகாட்டி மூலியமா ஒவ்வொரு வருஷமும் தமிழக மாணவர்களுக்கு வழங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி அப்படிங்கும் பொழுது அதில் எத்தனை விதமான துறைகள் இருக்கு, எத்தனை ஆண்டுகள் படிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார்மசியில் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா டிஃபார்ம், டிப்ளமோ ஃபார்மசி அப்படின்னு சொல்றது. இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ப்ளஸ் டூவில் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் டூவில் பார்த்தீங்கன்னா 10th அப்புறம் ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும். ப்ளஸ் டூவில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி குரூப் நீங்கள் எடுத்து படிச்சிருந்துருக்கணும். அப்போ டிஃபார்ம் வந்து எத்தனை வருஷம் இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் இந்த கோர்ஸ் படித்தா போதும். டிஃபார்ம் படித்தோன்னே என்னென்னலாம் வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது டிஃபார்ம் முடித்தோன்னே நீங்கள் மெடிக்கல் வச்சுக்கலாம், ஓனாக மெடிக்கல் வச்சுக்கலாம். மெடிக்கல் ஜாபில் நீங்கள் வந்து போய் ஃபார்மசிஸில் வந்து ஒர்க் பண்ணலாம். ப்ளஸ் ஃபார்மசி கம்பெனி, அதாவது வந்து என்ன மெடிசின் தயாரிக்கக்கூடிய கம்பெனியில் குவாலிட்டி கண்ட்ரோலில் அசிஸ்டண்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான துறைகள் இருக்குது. இந்த டிஃபார்ம் வந்து 2 வருஷம் படித்து முடித்தோன்னே, அதாவது படிக்கிறது எங்கே படிக்கலாம், கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கா அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜஸ்லேயே டிஃபார்ம்ஸ் வந்து ஒரு சில கல்லூரிகள் இருக்கும். தென் பிரைவேட் காலேஜஸில் டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸில் 2 இயர்ஸ் கோர்சஸ் ரன் பண்ணுறாங்க. ஒரு சில இடத்துல பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ்ல வந்து டிஃபார்ம் வந்து இருக்கு. ஸோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல நீங்க படிக்கும் பொழுது அங்க வந்து ஃபார்மசி உள்ளறைய ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஃபார்மசி இருக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய ட்ரைனிங் சென்டர் அங்க கிடைக்கும். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வித் மெடிக்கல் காலேஜோட இருக்கும் பொழுது டிஃபார்ம் படிக்கும் பொழுது நீங்க படிச்சுக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் நிறைய ட்ரைனிங் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ டிஃபார்ம்ங்கிறது ஒரு 2 இயர்ஸ் கோர்ஸ். நீங்க மருத்துவத்துறையில டிஃபார்ம் கோர்ஸை நீங்க எடுத்து படிக்கலாம். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாம் எப்படி அப்ளை பண்றது? ஸோ எம்ஆர்பி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய எம்ஆர்பியில் இயர்லி ஒன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க அதை டிஃபார்ம்ல பதிவு பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க, எக்ஸாம் எழுதி கண்டக்ட் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஹையர் எஜுகேஷனுக்கு டிஃபார்ம் முடிச்சுட்டு பிஃபார்ம் படிக்கிறதுனாலும் படிக்கலாம், இல்ல வேலை பார்த்துக்கிட்டே போய் படிக்கிறதுனாலும் படிக்கலாம். ஸோ எம்ஆர்பியில் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணா நீங்க அரசு மருத்துவ கல்லூரிகளில், அரசு மருத்துவமனைகளில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு காத்திருக்கு. ஸோ ஹையர் எஜுகேஷன் என்ன பண்ணலாம், டிஃபார்ம் முடிச்சுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் முடிச்சுட்டு பிஃபார்ம் பண்ணலாம். பிஃபார்ம் அடுத்தது நீங்கள் ஹையர் எஜுகேஷனாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தேங்க்யூ. சாய் கேரியர் கைடன்ஸ்.